திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே தனியார் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் நிரப்ப கொண்டு சென்ற 29 லட்சம் ரூபாயை கத்தியை காட்டி மிரட்டி பறித்துச் சென்ற சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், கைது செய்யப்பட்டுள்ள 4 பேர் யார் யார்? அவர்கள் மீது வேறு ஏதேனும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா? முழு விவரங்கள். வணக்கம். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவரிடம் நாகார்ஜுனன் மற்றும் இன்னொரு நபர் 2 பேரும் அவரிடம் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் தனியார் ஏடிஎம் மொத்தம் வத்தலக்குண்டு, பட்டீரம்பட்டி, செம்பட்டி, சின்னாலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 18 ஏடிஎம்களில் பணம் வைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா மற்றும் ஆத்தூர் தாலுகாவில் உள்ள பகுதிகளில் நாகார்ஜுனன் நேற்று முன்தினம் மாலை வத்தலக்குண்டு, பட்டிவீரன்பட்டி, கே சிங்காரக்கோட்டை, செம்பட்டி உள்ளிட்ட ஏடிஎம் மில்லில் பணம் வைத்துவிட்டு சின்னாலப்பட்டியில் உள்ள ஏடிஎம் மில் பணம் வைப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் ரூபாய் 29 லட்சத்துடன் செம்பட்டி அடுத்து புது கொலாங்கைப்பட்டி அம்பாத்துறை சாலையில் சென்றுள்ளார். அப்போது புது கொலாங்கைப்பட்டி அடுத்து டாஸ்மாக் மதுக்கடை அருகே இவரை வழிமறித்து 3 நபர்கள் இவரின் கழுத்தில் கத்தியை வைத்து கொலை செய்து விடுவோம் என மிரட்டி ரூபாய் 29 லட்சத்தை பறித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். அதிர்ச்சியடைந்த இவர் இது குறித்து ஏஜென்சி உரிமையாளர் முருகனிடம் தகவல் தெரிவித்தார். இந்நிலையில் முருகன் செம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இந்த புகாரின் பேரில் ஒட்டன்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் விசாரணை நடத்தி செம்பட்டி இன்ஸ்பெக்டர் சரவணன், சப் இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ், தீபா விஜயபாண்டி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் காட்சியை பதிவுகளை வைத்து ஆய்வு செய்தனர். விசாரணையில் கொள்ளையர்கள் தப்பி ஓடிய வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து அந்த இருசக்கர வாகனம் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்தது என தெரிய வந்தது. இதன்படி இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட தேவதானப்பட்டியைச் சேர்ந்த பாஸ்கரன் மகன் சுரேந்திரன் 25, முகமது இத்தாயிர் 20, காமாட்சி மகன் பிரதீப் 19 மற்றும் 17 வயது சிறுவன் உள்பட 4 பேரை கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட கொள்ளை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள செம்பட்டி போலீசார் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். ஏடிஎம்மில் ரூபாய் 29 லட்சம் வைத்து சென்ற போது கொள்ளை பண்ண சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.